இப்போது 3 பச்சை மிளகாயை இதில் கீறி சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகி வர அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போது 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம காலிஃப்ளவரையும் வேக வச்ச பட்டாணியும் அதில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்கலாம். குருமாக்கு தேவையான அளவு